இப்போ சமீபத்தில் டியூட் மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த டியூட் மூவி வந்து ரொம்ப அதிகமான ஆமா. கான்ட்ரவர்ஷியலுக்கு வந்து உருவாச்சு. நிறைய விஷயம் லைக் அந்த தாலியை பற்றி பேசும்போதா இருக்கட்டும், தாலிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெண்களுடைய சென்டிமெண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம், எமோஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. சில விஷயங்கள் கல்ச்சரை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்வியஸ்லி இன்னொருத்தருடைய லவ் இருக்குது, அது அவங்களுடைய குழந்தை இருக்குது அப்படின்னும் போதும் அவன் லவ்வருக்காக நான் வந்து வெளியில் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ட்ரேட்லேயும் அந்த படம் இருந்தது. இனியும் இது ஜஸ்ட் ஒரு படம் அப்படின்னாலும் இப்போ இருக்கக்கூடிய 2K ஜென்ரேஷன்ஸ் இதை மாதிரி நிறைய விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரியான கல்ச்சர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கா? சரி, நானும் இந்த படத்தை பார்த்தேன். ஆக்சுவலி இந்த படம் வந்து எக்ஸாக்ட்லி த மிரர் ஆஃப் இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுடைய ரிலேஷன்ஷிப் டைப் கிடையாது, ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள்ஸ். ஆக்சுவலாக அந்த ஹீரோவுடைய பர்சனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூல் டியூடு. ஆக்சுவலி அவர் கூல் கிடையாது. இட்ஸ் அ ஃபால்ஸ் மாஸ்க். அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணிட்டு தான் கூலாக காட்டுவாங்க. அப்போது இந்த படத்தில் நிறைய ட்ராமாஸ் இருக்குது. சரத்குமாருக்கு ஒரு ட்ராமா இருக்குது. அவர் வந்து அவர் தங்கச்சியை வந்து சாவடிச்ச அந்த ஒரு விஷயம், பட் அதுக்கு மேலே அவருடைய அந்த கௌரவம் அதை வந்து அவர் தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் நிறைய விஷயம் அவர் வந்து லெட் கோ பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அவரும் வந்துட்டு காமிக்காக ஜாலியாக இருக்கிறதே வந்துட்டு தட் இஸ் நாட் ஹிஸ் ட்ரூ செல்ஃப். அது எப்படின்னா அவர் வந்து அந்த ஒரு ரொம்ப கட்டுக்கோப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவர் வந்து ஆக்கிக்க விரும்பலை. பிகாஸ் அவருக்கான கில்ட் ஃபீலிங், அவர் தங்கச்சி அவர் கொலை பண்ணது. அடுத்தது அவங்களுடைய சிஸ்டர், அதாவது ஹீரோவுடைய அம்மா, அவங்களும் ஒரு ட்ராமா தான். அவங்க தங்கச்சி அவங்க அக்காவை தங்கச்சி ஆகிடணும், அவங்க கொல்லப்படுறாங்க. அண்ணா கிட்ட அவங்களுக்கு வெறுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இல்லை, அண்ட் இந்த பையன் வந்து வளர்றான். ஸோ இவருக்கான இமோஷனல் சப்போர்ட்டோ இல்லை இமோஷனலாக லீன் பண்ணுற மாதிரியான ஹீரோக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ட்ராமாவை அவருக்குள்ளே சப்ரஸ் பண்ணிட்டு வெளியே வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லா விஷயத்தையும் அவர் வந்து ஓகே சொல்லிவிட்டு மற்றவங்களுக்காக அவர் வந்து பீப்புள் ப்ளீஸிங் மாதிரி அவர் இருக்கார். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீ ஹேஸ் டு கண்ட்ரோல் ஹிஸ் இமோஷன். எல்லாருக்குமே அவர் கூல் டூட், அவரே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, அவர் டென்ஷன் ஆகக்கூடாது. அப்போ என்ன ஆகுது, ஆஸ் அ மேன் எனக்கும் இமோஷன்ஸ் இருக்குன்னு அவரால் லெட் அவுட் பண்ண முடியல. நான் கம்மிங் டு திஸ் கேர்ள், இவ வந்து இந்த கூல் கேரக்டரை தான் விரும்புகிறா. அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இவங்க இந்த ஹீரோவால் கமிட்மெண்ட்குள்ளே வரதுக்கு பயம். ஏன்னா ஆல்ரெடி ஹேஸ் எபிசோட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ரிஜெக்ஷனை இன்னொரு தடவை ஃபேஸ் பண்ண வேண்டான்ட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, வேண்டாம் எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டா. ஹீ டசன்ட் நோ ஹவு இது ஒரு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். ஸோ இந்த படமே ஒரு பேக்கேஜ் ஆஃப் சைக்காலஜி இன்சைட். அண்ட் இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்குள்ளே வர முடியாமல் தவிச்சு இமோஷன்ஸ் ஒன்று தான்.